ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைனாப்பிள் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பைனாப்பிள் சேனலில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேடோ ஃபைட் 2 சாப்டர் 3 தான் விளையாட போகிறோம். ஸோ நம்ம வந்து சாப்டர் 1 சாப்டர் 2 முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 3 தான் விளையாட போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம வந்து 3rd சாப்டரை விளையாடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா சாப்டர் 2 வரைக்கும் சாப்டர் 2 தான் கடைசியில் முடித்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சாப்டர் 3 வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ட்ரையல் ஆஃப் பிளட் புச்சரோட ஃபஸ்ட் பாடி கார்டு வந்து நம்ம வந்து அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பேர்டு வானா சி சம் சைட்ஸ், ஐ வில் ஷோ மை ஃபேவரட் பார்ட் ஆஃப் டவுன் ஃபஸ்ட்டு, இட் வில் பி டேக் டெத் அவே அண்ட் ஃபார் ஆல். ஓகே, ஸோ நான் வந்து உன்னை வந்து ஈஸியாகவே அடிப்பேன் அப்படின்னு சொல்லுது. இந்த டவுனில் வந்து நீ புச்சர் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா நீ என்கிட்ட ஈஸியாகவே தோற்றுருவ அப்படின்னு சொல்லி இந்த பேர்ட் சொல்லுது. ஓகே, நம்ம வந்து விளாடுவோம். இன்னும் இவ்வளோ நேரம் லோடிங்கில் இருக்குது, எப்போ வரும்? வந்துருச்சு பாருங்கள். என்கிட்ட என்ன வெப்பன் இருக்குன்னா வந்து கட்டானா வெப்பனு. ஸோ இது வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கிட்ட வந்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து என்ன சொல்லிச்சுன்னா வந்து நீ வந்து என்னை தோக்கடிச்சேன்னா நான் வந்து புச்சர்கிட்ட என்னோடய வெப்பனை வந்து உங்ககிட்ட ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் தோக்கடிச்சோன்னே சரி இந்தா வெப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு. அது போடு. ஐயோ போடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வாங்கிக்கோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெட் ஷாட்டு. ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஜெயிச்சிட்டோம். இப்போ வந்து செகண்ட் ரவுண்டு. இதில் பாருங்களேன், டஸ்ட்டெல்லாம் பறக்குது. இது வந்து ஏதோ அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி இல்லை. அமெரிக்காவில் இந்த கௌபை சண்டையெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை இது. போடு. ஐயோ போடு 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 போடு. அவ்வளோதான். எடு. ஐயோ போடு போடு. சூப்பர். ஆஹா குத்துறாளே. நோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ். லேக் வேறு இந்த நேரத்தில் ஆகுது. ஐயோ என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ பாடி. ஐயோ போடு. அவ்வளோதான். ச்சே, என்ன இது எங்க ரொம்ப பிளாக் இல்லை பிளர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். போடு. ஓகே, எதிர் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எதிர் வீட்டில் ரொம்ப சண்டை போயிட்டுருக்கு. எதிர் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். எதிர் வீட்டில் வந்து எவ்வளோ பேசுகிறாங்க, கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. 52,000 எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் பார்ட் அடிக்கணும், ஆனால் வந்து 20,000 இம்பாசிபிள் இருக்குது. ஓகே, நான் வந்து கொஞ்சம் நார்மல் ஆக்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து புச்சரில் இப்போ செகண்ட் பாடி கார்டு அடிக்க போகிறோம். ஸோ யாருன்னு பார்க்கலாம். ரைனோ நோ வி ஹர்ட் பேர்டு, யூ வில் பே ஃபார் வாட். நீ பேர்டு அடிச்சிட்டல, இருடா நான் ஒன்று அடிக்கிறேன் அப்படின்றான். ஃபஸ்ட்டு பாடி கார்டு அடித்ததுனால இவனுக்கு கோவம் வருது போல் ஃப்ரெண்ட்ஸ். நீ எதுக்கு பேர்டு அடித்த, நீ பேர்டு அடிச்சிட்டல, இப்போ பாடுறா நான் ஒன்று அடித்து தும்சம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரைனோ சொல்கிறான். ஓகே, ரைனோ வர்சஸ் ஷேடோ ரவுண்ட் 1. என்கிட்ட என்ன வெப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அருவா. இது பேர் என்னன்னு தெரியல, ஸ்டீல் ஆக்சஸ் நினைக்கிறேன். பாருங்கள் இன்னுமா அடிக்கும் பாருங்கள். இப்போது ரைனோ அவள் தான் காலி, அவள் தான் ரைனோ யாராலையும் காப்பாற்ற முடியாது. பாருங்கள் ரைனோ அவள் தான் பறக்கிறாரு பாருங்கள். நம்ம ஒரு அடி அடித்தா அங்கே வந்து அவனுக்கு டபுள் அடி விடும் பாருங்கள். அவனால் அந்த பிராவலர் வெப்பன் வச்சு பிராவலர்ன்ற பாருங்க, இந்த மாதிரி ஒரு வெப்பன் வச்சா அவனால் அடிக்கவே முடியல அவனால். ஓகே, ரவுண்ட் 2. எனக்கு இந்த வெப்பன் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ஸ்லோவாக அடித்தோனும் சப்போஸ் மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பக்குன்னு ஹெல்த்து குறையுது பாருங்கள். போடு. அவ்வளோதான் ரைனோக்கு அதை முடிஞ்சிருச்சா, எப்படி சர்ன்னு ஹெல்த்து குறையுது பாருங்களா, அவ்வளோதான். அச்சா பிளாக்ல போயிடுச்சுடா. இது ஹார்டு கிடையாதுடா, இன்சைனும் கிடையாது, ஈஸி. ஷாக்கு வேறு போடு. கிளைமேக்ஸில் ஷாக்கை கொடுத்து நமக்கு இன்னும் கொஞ்சம் காயின்ஸை கொடுப்பீங்க. இங்கே பாருங்கள், ஷாக் வந்துச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காயின்ஸ்லாம் வரும். ஓகே, இப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ப்ளீஸ் ஹேவ் மெர்சி, புச்சர் டசன்ட் அபவுட் அவர் ரிலேஷன்ஷிப், ஹீ திங்ஸ்
மேக்ஸ் யூ வீக் ப்ளீஸ் டோன்ட் டெல் ஹிம் மிஸ் அபவுட். ஓகே இதான் என்ன சொல்கிறேன்னா, நான் தோத்தது வந்து புச்சர்கிட்ட சொல்லாத, தோத்ததை தயவு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து புச்சரில் வந்து தேர்ட் படிக்க தான் அடிக்க போகிறோம். ஸோ அவன் பேர் என்னதுடா, பேர் வந்து புல்லு. ஸோ இப்போ வந்து நம்ம புல்லு தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்க போகிறோம். வாங்க இந்த புல்லை வந்து அடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என் ஃபோன் வந்து நான் வெப்பன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன்னா, பார்க்கும்போது என் ஃபோன் வந்து தண்ணி கொட்டிக்கிச்சேன் ஃபோனில். அதுக்கப்புறம் டக்குன்னு என்னன்னு தெரில, ஹேங் ஆகிடுச்சு ஃபோனு. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைமண்ட் சேர்த்து வச்சுருந்தேன்னா, அது மொத்தமாக வந்து ஃபயர் பால் தெரியாமல், ஃபயர் பால் மேஜிக் வந்து தெரியாமல் இல்லை, ஃபோன் ஹேங் ஆகி வாங்க வச்சிச்சு அந்த ஃபோனே. இப்போ பாருங்கள், நான் மேஜிக் போடும் போது ஃபயர் பால் தான் வரும். ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. பார்த்துக்கலாம், சரி விடுங்க. ஆனால் ஃபயர் பாலில் ஹெல்த்து போகாது. ஆனால் ஆக்சஸ் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஆக்சஸ் வச்சா சும்மா சருபுரு தான் போகும். புல் இன்றைக்கி நான் போட்டு தள்ளுறது தான் என்னோட பிளான்ரா. ஓகே கூல் ஆல்வேஸ் பி கூல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ கம்மியாக போகுது பாருங்கள். போடு. ஆக்சுவலி அந்த என்சார்ட்மெண்ட்டு வந்து நான் எனர்ஜி பாலுக்கு தான் போட்டேன். ஆனால் அது எப்படி ஃபயர் பாலுக்கு வந்துச்சுன்னு வந்து ஆக்சுவலி வந்து அப்போயா இல்லை என்னன்னு தெரில. நான் வந்து எந்த வெப்பன் சுவிட்ச் எது போனாலும் வந்து அந்த ஃபயர் பால் மேஜிக் வருது, அந்த என்சார்ட்மெண்ட்டு, வீக்னஸ் என்சார்ட்மெண்ட்டு. ஐயோ போடுறது மொக்க மேஜிக்கு. ஆனால் இங்கே தோத்துற போலையே மாண்டடி. மிஸ் ஆகிட்டே இருக்குதே. டே செத்துறாடே புல் போடு. சத்துறான். நான் யார் தெரியுமா தம்பி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ இந்த புல்லை தோக்கடிச்சிட்டோம். ஓகே, நம்ம வந்து அடுத்த பாடிகார்டில் உங்களை மீட் பண்ணுறேன். இல்லை இவன் வந்து சொல்கிறான் பாருங்கள், எனக்கு புரியல ஏன் யாருமே என் கூட வரல. ஒரு வேளை என்னை புச்சர் யூஸ் பண்ணிக்கிட்டானா? சரி, என்னால் இதை நம்பவே முடியலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த புச்சர் வந்து என்னை யூஸ் பண்ணியிருக்கான் போல். நான் எல்லாருமே என்னை அடிக்கும் போது ஏன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண யாருமே வரல அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உங்களை அடுத்த பாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து புச்சரில் 4th பாடிக்கார்ட்ட அடிக்க போகிறோம். ஓகே, பிரெட்டடு யூ வில் met bull, what worthless fool, it was butcher himself that killed his parents. புச்சரே அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டானா ஃப்ரெண்ட்ஸ்? I always thought it was a mistake letting that little brave light. ஓகே, வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் ரொம்பவே பிரேவ்டா, புச்சரை விட நான் கொஞ்சம் பிரேவு அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவன் வந்து என்ன வெப்பன் வச்சுருக்கானா, டூன் ஆஃபு. ஸோ என்கிட்ட வந்து லிங்க்ஸ் வெப்பன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. போடு, இதை வச்சு நான் வந்து இவனை முடிச்சிடுறேன். அவ்வளோ பிரச்சனை இல்லை, அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ஹார்டு தான் காமிச்சிது, முடிச்சிடலாம். போடு போடு. சூப்பர் டேகர்ஸ், நியூ டேகர்ஸ். காம்போ மேஜிக், பர்ஃபெக்ட். எஸ், ஐ காட் அ பர்ஃபெக்ட். வா, ஒரு அடி கூட வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டாக்டிக்ஸ்னுவாங்க. கரெக்டாக யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட ஈஸியாக முடிச்சிடலாம். போடு. அச்சுச்சோ, இந்த அடியில் வாங்கக்கூடாதே. காம்போ போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். போடு, நானும் போடுறேன். ஐயையோ எடிட்டு அம்மா போடு காம்போ. மேஜிக்கை போட்டான். என்கிட்ட டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுற. ஐயோ அப்படி சொல்கிற மாதிரி அடிச்சிட்டாடு. ரிவெஞ்ச் எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன. ஐயோ போடு. என்ன இது? ஸ்ட்ரைக்கு. நல்ல வேலை ஷாக்குன்னு நினச்சேன். போடு. ஐயோ டே கீழே விட்றான். மேஜிக்டா, சாவடா. பக்கு, செம்ம பக்கு இப்போ. ஐயோ டே காம்படா. தோக்கச்சிரும் போலையே. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. போடு. இன்னொரு நிஜமாலே காம்போவாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறான். தோத்துறக்கூடாதே. நோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை டு யூஸ் அ மேஜிக். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேஜிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை காப்பாற்றுது. அப்பாடி ஒரு வேளை முடிச்சிட்டோம். என்ன சொல்கிறான்னு கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ். இட் யூஸ்டு டு பி ஆல் அபவுட் ஹேவிங் ஃபன். நீ அடித்தது ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்றா. பிரேக்கிங் ரூல்ஸ், பீயிங் யங், பட் திங்ஸ் ஹேவ் சேஞ்ச்டு ஸோ மச். திஸ் கல்ட் இஸ் இஸ் டூ சீரியஸ், இட்ஸ் நாட் ஃபன் எனிமோர். நீ என்னை அடித்தது வேணால் ஃபன்னாக இருக்கலாம்,
ஆனால் இன்னொருத்தன் வருவான். அப்புறம் இந்த கேங் ரொம்ப மோசமான கேங்டா அப்படின்னு சொல்கிறான். எர்மிட் வாண்ட் அஸ் அபவுட் புச்சர் கேங். ஆமாம், எர்மிட் சொன்னால புச்சர் கேங் வந்து ஒரு மோசமான கேங்கடா, தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட கொஞ்சம் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி சென்சை சொல்கிறான். The disgusting, how could he do such a thing? Give me your sword and I will kill himself. ஓகே அதாவது அந்த மே என்ன சொல்லுதுன்னா, அவனை அவ்வளோ பெரிய ஆளா, நானே அவனை போட்டு தள்ளிடுவேன், உன்னோட ஸ்வாடை கூட ஷேடோ நானே அவனை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மே சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பாடி கார்டு வேறு இம்பாசிபிள். ஓகே பார்த்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து புச்சரோட 5th பாடி கார்டு, அதாவது லாஸ்ட் பாடி கார்டு தான் அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க என்ன தான் சொல்கிறான் பார்ப்போம். ரீப்பர், ஐ ஹியர் த ஜென்டில் விஸ்பர் ஆஃப் யுவர் பிளட் ஸ்பீக்கிங் டு மீ. கம் அண்ட் ஐ வில் ஃப்ரீ இட் ஃப்ரம் தட் கன்வேயிங் கோகோன். உன்னோட பிளட்டு வாசனை எனக்கு வந்து அப்படியே வந்து மூக்கில் இருக்குடா. உன்னோட பிளட்டை வந்து நான் வந்து ஈஸியாக எடுக்க போகிறேன் என்னோடய வெப்பன் வச்சு அப்படின்றான். ரீப்பரா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர். இவன் என்ன வெப்பன் வச்சுருக்கான் பாருங்கள், பிளட் ரீப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இது பிளட் ரிப்பர் கிடையாது, நார்மல் ரிப்பர் தான். ஆனால் பிளட் ரிப்பர்னால் வந்து கொஞ்சம் அழகாக டிசைனாக இருக்கும். இது வந்து நார்மலானது தான். ஐயோ இங்கே இவன் 2 சுற்று காம்போ போட்டாலும் நம்ம காலி ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து இது என்ன வெப்பனே தெரில. யாரின்னு ஒரு வெப்பன் ஃப்ரெண்ட்ஸ். போடு ஸ்டார்டிங் ஒரு ஹெட் ஷாட்டு, செகண்ட் ஹெட் ஷீட்டு. இவன் வெப்பனை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. குத்து வயிற்றுல குத்து. சூப்பர் புடு. சூப்பர். ஓகே, ஸ்மாக் நைஸ். டக்குன்னு ஒரு மேஜிக்கு. ஐயோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்ட். என்ன பர்ஃபெக்ட் வரல, ஏதோ எப்படி அடிச்சிருக்கான் போல். சரி ஓகே பிடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வாடி தான் செகண்ட் ரவுண்டு யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஐயோ குத்தலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நானே. யூஸ் பண்ணிட போகிறான், ஜஸ்ட்டு மிஸ் யூஸ் பண்ணிடுறான். போகிறான், நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவனோட மேஜிக்கை போட்டிருப்பான். டே எப்பா புடு கீழே குனி. அவ்வளோதான். சூப்பர். நோ குத்து வைத்திரு குத்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேஜிக் ரீலோட். செம்ம மிஸ்ரா. இந்த ரவுண்டு காம்போ. புடு. சூப்பர். புடு. ஐயோ அவ்வளோதான். வந்துட்டான். அவ்வளோதான். சூப்பர். கமான் கன் டூ இட். போச்சுரா, நல்ல வேலை. அடி வாங்கலை. குத்து. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்போம். நோ மிக்சேஷியன் ஸ்டாண்ட் ஆஃப். நம்மளை வந்து நம்மக்கிட்ட யாருமே நிற்க முடியாதான். ஏன்னா வந்து அவன் என்ன வெப்பன் வச்சுருந்தான் பாருங்கள், அதனால சொல்கிறேன். மை டிஃபீட் மீன்ஸ் நத்திங். திஸ் ஐலாண்ட் வில் பி யுவர் கிரேவ். புச்சர் வில் டேக் யுவர் லைஃப் அவே. நீ என்ன தோக்கடிச்சதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் புச்சர் உன்னை தோக்கடிச்சோன்னு என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்கிறான். புச்சர் முதல்ல என்னை தோக்க அடிக்கட்டும், அப்புறமேட்டு நீ சொல்லு. புச்சர் என்னை தோக்கவே அடிக்க மாட்டான் முதல்ல. நான் வந்து அவனை அதுக்குள்ளே முடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது புச்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ். புச்சர் அடிக்கணும் தான். சரி பார்க்கலாம், அடிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் புச்சரை வந்து கொஞ்சம் நல்லா அப்கிரேட் பண்ணிட்டோன்னே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து புச்சரை தான் போட்டு தள்ள போகிறோம். பாஸ்வேட் வேறு வந்துட்டோம். பயங்கரமான ஆளாக இருப்பான் போல இவன். ஸோ இவன் சொன்னதை வந்து நீங்கள் கேட்டிங்களா ஃப்ரெண்ட்? இவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து, நான் வந்து என்னோடய சில்ட்ரன்ஸுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன்டா, என்னால் யாரையும் உன்னாலலாம் என்னை தோக்கடிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டான் ஃப்ரெண்ட்ஸு. இவன் வந்து ரொம்ப பயங்கரமான ஆள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நான் ஒரு என்சாட் போட்டிருக்கேன். என்சாட் வந்து இப்போ வந்து இருக்குது, ஓகேவா? என்ன என்சாட்னா பாய்சன் என்சாட்டு. அது போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பர்ஃபெக்டாக அடித்தோன்னா, அதாவது நல்லா கிரிட்டிக்கல் இந்த மாதிரிலாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் வந்து அந்த பாய்சன் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். போடு. ஓகே, இவனோட பவர் வந்து எடுத்து கேட்கான். இதை பாருங்கள், இவனோட பவர் வந்து எடுத்து கேட்கு. என்னோட எடுத்து கேட்கலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். அதாவது இவன் குதிச்சான்னு வச்சுக்கோங்களேன், பூமியே ஆடுமா. ஷாக்கு போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்சனில் தோத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். குத்து. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போடு. அவ்வளோதான். டேகர் ஹெட் ஷாட். புச்சர் ப்ளீஸ் புச்சர்.
போடு பாய்சன் நல்லா எழுத்து குறைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். போடு 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 போடு. ஐயோ ஃபயர் பால் நம்ம போடும் எனர்ஜி பாலு போடு. ஓகே நம்ம போடுவோம். ஓகே நம்ம வந்து இப்போ வந்து 3rd ரவுண்ட் வந்துட்டோம். இன்னும் 2 ரவுண்ட் ஜெயிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெயிச்சிடலாம். குத்து 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 குத்து. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அடியோ பாய்சன் வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் நல்லா எழுத்து குறைச்சா நல்லா இருக்குமே. அடிச்சிட்டாண்டா. குத்து குத்து குத்து. சூப்பர் 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 சூப்பர். ஐயோ மாட்டானே மாட்டியா அவள் தான் ஸ்நாக்கு. ஆனால் ஷேடுக்கு ஒரு பெருமையாக சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புச்சர் வந்து ரொம்ப குண்டானவன். பாடி ஷேமிங் பண்ணல, கேம் கிரியேட்டரே அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. புச்சர் ரொம்ப குண்டானவன். ஸோ அவனை ஸ்மாக் போடுறதே எவ்வளோ கஷ்டம். ஆனால் இவன் போடுறான் பார்த்தீங்களா, இவன் ரொம்ப கிரேட்ஃபுல் ஷேடோ ஃப்ரெண்ட்ஸ். இவன் ரொம்ப நல்லவன் பார்த்தீங்களா. ஒருத்தனை வந்து எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அவனை வந்து போடுறான். போடு மேஜிக்கு செம்மடி. போடு போடு போடு. குத்து 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 குத்து. குதிக்க தானே பார்த்தான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு குத்துனேன் பார்த்தீங்களா. நல்லா பக்குன்னு குத்துனேன். குதிக்கிற நீலாம் குதிக்கவே கூடாதுடா டே புச்சரே, நான் குதிக்கவே கூடாது. போடு. சரி ஸ்மாக் போடலான்னு நினச்சா வர மாட்டேங்குது. மறுபடியும் குதித்தான். டேய் உன்னோட குதிக்கிற பவர் அவனை யூஸ் பண்ணவே விட மாட்டேன்டா. ஐயோ குதிச்சிட போகிறான். யூஸ் பண்ணக்கூடாது. மேஜிக் ஜஸ்ட்டு மேஜிக் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ குதிச்சிட போகிறான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி இன்னும் முடிக்கலையா. போடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் புச்சரை. போடு. ஃப்ரெஷ் மீட். ஐயோ ஃப்ரெஷ் மீட்னே நம்ம குத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேன் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு வின் பண்ணிட்டோம். இப்போ அந்த புச்சர் வந்து என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஓகே நான் வந்து ஒரு வில்லனே இல்லைடா, ஆனால் என்னோடய சில்ட்ரன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் பயங்கரமான ஆளுங்கடா. அவங்க என்னோடய டீச்சிங்ஸ் நான் கற்றுக் கொடுத்தது வந்து அவங்களாம் பெரிய ஆளாகி ஸ்ட்ரென்த்து வைலன்ஸு பெரிய ஆளாக கொலைகாரங்களாம் வருவானுங்கடா அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா இவ்வளோ கெட்டவனாக இருக்க சி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நமக்கு ரெட் சில் வேறு கிடச்சிச்சு. அடுத்து வாஸ்ப் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்.